புரட்சி தலைவரோட நினைவு நாள் இன்னைக்கு. அவர் அமரராகி வந்து ஒரு 35 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் கூட அவர் மக்களோட மனதில் வந்து நீங்கா இடம் பிடிச்சிருக்காரு. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். ஏன்னா மக்கள் அவர் நேசித்தார், மக்கள் அவரை திருப்பி நேசித்தாங்க, இன்னும் நேசிச்சுட்டு இருக்காங்க. ஒரே ஒரு எம்ஜிஆர் தான், இன்னொரு எம்ஜிஆர் வரவே முடியாது. தேங்க்யூ. பொன்மன செம்மல் பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவங்களோட நினைவு நாள் இன்னைக்கு. ஒரு 37 ஆண்டுகள் ஆனாலும் அவர் எண்ணில்லா மக்களோட மனசுல வந்து அவர் குடிக்கொண்டு இருக்காரு. அவருடைய வாழ்க்கை இருந்தாலும் இறந்தாலும் உன்னுடைய பேர் சொல்ல வேண்டும்னு அவர் சொன்ன மாதிரி இத்தனை ஆண்டுகள் ஆயும் அவர் வந்து அவருடைய எல்லாரோட மனசுலையும் இருக்காரு. இவங்க வந்து என்னோட தாயார். இவங்களை வந்து தலைவர் தான் வந்து தலைவரிடம் தான் இவங்க வந்து வளர்ந்தாங்க. அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி முந்தின நாள் வந்து அவங்களுக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்போவுமே வீட்டில் வந்து சாப்பாடு பண்ணி வைக்கணும், யாராக இருந்தாலும் சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கணும், போதுன்ற மனம் வந்து சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு தான் வரும். சாப்பாடு சாப்பிட்ற ஆள் வந்து எப்போவுமே வந்து நம்மளை ஞாபகம் வச்சுருப்பாங்க. அதே நேரத்தில் எந்த விஷயத்த வந்து யாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, சாப்பாடு விஷயத்தில் தான் ஒருத்தரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி வந்து எல்லாருக்கும் வந்து உணவளித்த அந்த மாபெரும் தலைவர் வந்து இப்போது வந்து நம்மளோட இல்லை. ஆனால் வந்து அவர் சொல்லி கொடுத்த விஷயத்த வந்து நம்ம வந்து செயல்படுத்துறதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யலாம். அவரோட சின்ன வயசுல அவருக்கு கஷ்டப்பட்டதுனால அந்த மாதிரி மற்றவங்களாம் கஷ்டப்பட்டு தான் பெற்ற துன்பம் வந்து மற்றவங்க படக்கூடாதுங்கிற எண்ணத்துல அவர் வந்து எப்பவுமே வரவங்களுக்குலாம் உணவு அளிச்சுட்டு இருந்தார். அதான் எல்லாரும் வந்து தன் காலில் நிற்கணும் அப்படின்னு வந்து நினச்சாரு. அதனால தான் வந்து தொழில் கல்வி இல்லைனா வந்து எல்லாரும் கல்வி பெறணும்னு நினச்சாரு.